سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء هو العبادة صدق رسوله الكريم صدق الله وصدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது இருலோக சர்தார் எம்பிரார் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், வலிமார்கள், இமாம்கள், நாதாக்கள், இங்கு அமர்ந்திருக்கிற வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து நம்மை நடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், அல்லாஹ் ரசூல் எதை விட்டும் தவிர்த்து நடக்கச் சொல்லியிருந்தார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடக்கவும், இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். பெருமைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்குண்டான அனைத்து தேவைகளையும் படைத்து விட்டார். நம்மை படைப்பதற்கு முன்னாலேயே இந்த உலகத்தை படைத்து கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய மனிதர்களுக்கு, ஜீவராசிகளுக்கு என்ன என்ன தேவையோ அத்தனையும் இந்த பூமியில் எல்லாம் படைத்துட்டான். இருந்தாலும் கூட நம்மை வீட்டில் இருந்து கொண்டு நீ வீட்டிலேயே இரு, நான் உனக்கு கொடுக்கிறேன், ரிஸ்க் தருகிறேன், ஆடையை தர்றேன், உணவு தர்றேன், எல்லாம் நான் தர்றேங்கிறதெல்லாம் சொல்ல தேடலை வைத்துட்டான். தேடணும், அவரிடம் கேட்கணும். எந்த பொருளாக இருந்தாலும், ரிஸ்காக இருந்தாலும் அவன் நமக்கு ரிஸ்கை எழுதிவிட்டான். இருந்தாலும் அந்த ரிஸ்கை தேடணும். தேடினால்தான் நல்லா கொடுக்கிறான். வெறுவனை வீட்டில் அமர்ந்திருந்தால் கொடுப்பதில்லை. அதுபோல அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டார் என்றால், எந்த வஸ்துவும் எல்லா பொருள்களையும் நீ என்னிடத்தில் கேள். அப்போதுதான் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் சம்பந்தம் ஏற்படுகிறது. நாம் அல்லாஹ்வை விட்டு விட்டு நமக்கு தேவையானவைகளை மனிதர்களிடமே கேட்டுக்கொண்டே பழகிக்கொண்டே இருந்தால் அது அதை பழக்கத்திற்கே வந்துவிடும். எந்த வஸ்துவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், வீட்டில் உப்பு இல்லை, உப்பு யாருக்கு கேட்கணும்? நீ முதலில் 2 ரக்அத் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் உப்பு கேளு. அதன் வழியை எல்லாம் லேசுபடுத்துவான். செருப்பு வார அறுந்துருச்சு, செருப்பு வார் அறுந்துருச்சு, அதை நீ அல்லாஹ்விடத்தில் கேளு. நாங்கள் சொல்லலாம். ஏன்
அல்லாஹ்விடத்தில் கேட்டால் செருப்பு அவன் தச்சு கொடுப்பானா? அப்படி இல்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டு போகும்போது அந்த செருப்பு தைக்கக்கூடிய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டுருவான். என்ன உண்மையான விலையோ ரேட்டோ அவனுடைய கூலி என்ன கூலியோ உண்மையோ அதை மட்டுமே வாங்குவான், அதிகமாக வாங்க மாட்டான். அதுபோல எந்த விஷயமாக இருந்தாலும் நமது தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க பழகணும். நமக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், வீட்டில் உள்ளவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு தேவைகளையும் 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க. இப்ப அல்லாஹ்விடம் கேட்கிற போது அல்லாஹ் அவருடைய வழிகளை லேசுபடுத்துறார், இலகுவாக்குகிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கணும், சில வழிமுறைகளை அல்லாஹ்வே சொல்லிக் கொடுக்கிறார். முதலு ரப்பக்கும் தலர்ரஅன் வ ஹுஃபியா. ஒரு ரப்பிடத்தில் எப்படி கேட்கணும்னா தலர்ரஅன், இப்ப பணிவோடு கேளுங்க. அல்லாஹ் சொல்லி தரான். ரப்பிடத்துல இப்போ கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர் இருக்கிறார், நம்ம சாமான்கள் வெளிநாட்டிலே கொண்டு வந்து நிற்கிறோம், கஸ்டமர்ஸில் நிற்கிறோம், அந்த பெட்டியை பிரிய இதை பிரிய அதை பிரிக்கிறான். இப்போ இந்த நேரத்தில் அவன்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், எப்படி பேசுவோம், எப்படி படித்து தாழ்ந்து அவனிடத்திலே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு என் பிள்ளைகளுக்கு வீட்டார்களுக்கு துன்பணி தான் வாங்கிட்டு வந்திருக்கு, வேற எதை வாங்கலை அப்படின்ட்டு நம்ம எவ்வளவு ரொம்ப பணிவோடு கேட்போமோ, அதுபோல நீ அல்லாஹ்விடத்திலே தலர்ருஅன் பணிவோடு துஆ செய். அல்லாஹ் சொல்லி தருகிறான். தலர்ருஅன் வ ஹுஃபியா, தாழ்ந்த குரலில் இரகசியமான முறையில் அல்லாஹ்ட்ட கேளு. நம்ம தனிமையில் துஆ செய்யும் போது இரகசியமாக, அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், நம்ம ரகசியமாக கேட்டாலும் வேகமாக கேட்டாலும் காதல விழும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் வ ஹுஃபியா என்பதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, அதாவது நீ தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்திருந்து அல்லாஹ்விடத்திலே மக்கள் எல்லாம் உறங்குகிற போது உனது தேவைகளை நீ அல்லாஹ்விடத்திலே கேள். இதுதான் வஹுஃபின் என்பதற்கு அர்த்தம். ஏன்னா மக்கள் உறங்குகிறார்கள், நீ எழுந்திருந்து விட்டாய், உறங்காத ரப்பிடத்தில் உனது தேவைகளை நீ கேள் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அதற்கு விளக்கம் தருவார்கள். தலர்ருஅன் வ ஹுஃபியா. இப்போ எப்படி துஆ கேட்கணும், ரொம்ப பணிவோடு துஆ கேட்கணும், அதே நேரத்தில் இரகசியமாக ரொம்ப மெதுவாக தாழ்ந்த குரலிலே அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கணும். கேட்டுட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்து, வதுஊஹு ஹௌஃபன் வ தமஆ, இன்னும் அல்லாஹ்விடத்திலே அச்சத்தோடு துஆ கேட்கும்போது இறையச்சம் இருக்கணும். இறையச்சம் இல்லாமல் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். வ தமஆன், ஆசையும் இருக்கணும். அல்லாஹ் இந்த துஆவை நிச்சயமாக கபூலாக்குவான் என்ற ஒரு ஆசை இருக்கு. நம்ம கேட்கிற துஆ அல்லாஹ் தஆலா இடத்துல நம்ம எப்படி கேட்கணும் துஆ அப்படின்னா, நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை சார்ந்து நிற்கணும். அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம், நம்ம உள்ள எங்கேயே இருக்கும், எங்கேயோ இடத்துல உள்ளம் போயிட்டு இருக்கும், உள்ள சிந்தனைகள் போயிட்டு இருக்கும், என்ன கேட்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. அந்த துஆக்கெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், அதாவது அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ தான் இபாதத். துஆ இருக்கிறதே அது ஒரு இபாதத். இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எதை துஆ ஓதுறாங்க, எதை கேட்கறாங்க, ஏதோ ஆமீன் சொல்றோம் அப்படின்னு சொல்லிருக்கோம், அதுவும் ஒரு இபாதத்தாக இருக்கிற சொல்றதா சொல்றாங்க. அது ஒரு இபாதத். இபாதத்துக்கு ஆணிவேர் துஆ தான். அத்துஆ முஹல் இபாதா. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அத்துஆ முஹல் இபாதா, இபாதத்துக்கு அசலாக இருக்கிறது, ஆணிவேர் அதுதான் துஆ. ஒரு 2 ரக்காத் தொழுதாலும் குர்ஆன் ஷரீஃப் ஓதினாலும் ஒரு கொஞ்சமாவது துஆ கேட்டு போய் நல்ல இடத்துல என்ற நல்ல அமல்கள் செய்கிற போது அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்கிறார். நமது ஃபர்லான தொழுகையிலே, ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. அப்போ அந்த நேரத்திலே துஆ கேட்பதில்லை. நாம் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், வகால ரப்புக்கும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய ரப்பு சொல்கிறான்,
உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் பதில் தருகிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பீரூன அன் இபாதத்தி, என்னுடைய இபாதத்தை விட்டும், என் இபாதத் அதாவது என்னை வணங்காமல் யார் கர்வம் கொள்கிறார்களோ அவர்களை சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், நரகலோகத்திலே அவர்களை கேவலம் அடைந்தவர்களாக நாம் விரைவில் புகுத வைப்போம் என்கிறார். துஆ கையை வேற தூக்கணுமா? துஆவுக்கு என்ன கையை வேற தூக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஏன் ரப்பு படைத்த நம்ம ரப்பு, நம்மை படைத்த ரப்பு, அவரிடத்தில் இரு கைகளையும் எது கேட்பதற்கு என்ன வெட்கம் இருக்கிறது? அடியார்கள் இரு கைகளையும் உயர்த்தி விட்டால் வெறுமனை அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறார். அந்த கோடீஸ்வரரிடத்தில் போயிட்டா ஏதாவது கிடைக்கிட்டு போறான். அப்ப அவன் என்ன நினைப்பான்? நம்ம இந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்கலன்னா அவன் என்ன நினைச்சிட்டு போவான்? அடுத்த சொல்லிட்டா பெரிய கோடீஸ்வரன் ஊர்ல சொல்லிக்கிறாங்க, ஒரு பைசா கூட கொடுக்கலையா அவன் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? ஒரு 10 ரூபா கொடுத்தா பெரிய கோடீஸ்வரன் 10 ரூபா கொடுக்குறானே, ஒரு 100 ரூபா ஒரு 200 ரூபா கொடுத்தா அந்த கோடீஸ்வரன் கொடுத்ததற்கு அர்த்தம் இருக்கு, பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அந்த கோடீஸ்வரனே இப்படி நினைத்து கொடுக்கிற பொழுது உலகத்தையே படைத்து பரிபாலிக்கின்ற எல்லா அரசர்களுக்கும் ரட்சகன், உலகத்திலே எத்தனை அரசர்கள் வாழ்ந்து விட்டார்கள், உலகத்திலே நான் தான் ரப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அத்தனை அரசர்களையும் படைத்த ரப்பு சொல்கிறார், உதுஊனி, என்னிடத்தில் கேளுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகிறார், இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் மிக சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். முஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி, அவர்கள் என்னை அழைக்கின்ற பொழுது நான் பதில் தருகிறேன். வல் யுமினு பி, என்னை ஈமான் கொள்ளட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், நேர்வழி பெறுவதற்காக. வல் இஸ்தஜீபு லி, என்னையே அழைக்கட்டும், என்னையே ஈமான் கொள்ளட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக என்றார். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு மனிதர்கள் எல்லா படைப்பினங்களை விட இயலாதவர்கள் தான். அல்லாஹ் தஆலா எத்தனை படைப்பை படைத்திருக்கிறார். அத்தனை படைப்பினங்களுக்கு மத்தியிலே மனிதன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப இயலாதவன். ஏண்டா ரொம்ப வெயில் அடிக்குது, பயங்கரமான வெயில் தாங்க முடியல. அதே நேரத்தில் பயங்கர குளிர், அதுவும் தாங்க முடியல. ரொம்ப குளிர் அடித்தால் என்ன நினைக்கிறான்? நம்ம தண்ணி ஹீட்டா வேணும்னு நினைக்கிறான். ரொம்ப வெயிலாக இருக்கிற பொழுது ரொம்ப தண்ணி கூலாக விடுங்கிறான். வீட்டுக்குள்ளே போனா ஃபேன் போடுறான், ஃபேனும் பத்துல ஏசி ஆன் பண்றான். ஏன்? ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு ஆசைப்படுறான். வெயில் காலத்துல கூலிங் தேவைப்படுது, நல்ல குளிர் காலத்துல ஹீட்டர் தேவைப்படுது. ஏன்? மனிதன் இயலாமையம், சுலிக்கல் இன்சான் லைஃபா, மனிதன் விலகினமாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் சில விஷயங்களில் மற்ற விலங்கினங்கள் நமக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. ஒரு ஆடு இருக்கு, ஆடு வச்சுக்கணும், அதுக்கு எதுவும் தேவைப்படுதா? ரொம்ப குளிர் அடிக்குது, வேற எங்கேயும் ஒதுங்கணும், அல்லது வெயில் அடிக்குது, வேற எங்கேயும் ஃபேன் போடணும். ஃபேன் போட்டு உட்காந்துருக்க ஆடு எங்கேயாவது, ஏசியில் உட்காந்துருக்க ஆடு. நம்ம தானே ஏசியில் உட்காடுறோம், நம்ம தானே ஃபேனில் உட்காடுறோம், அதுக்கு ஏன் தேவைப்படலை? அதுக்கு தகுந்தார மாதிரி இயல்பாகவே எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. இப்போ காஷ்மீரில் என்ன குளிர் தெரியுங்களா? காஷ்மீரில் பயங்கரமான குளிராக தான் இருக்கும். 100க்கு அதாவது 24 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயில் இருக்கிறது கஷ்டம். அந்த ஊர்களில் அந்த ஆடுகள்லாம் எப்படி வாழுதுன்னா, அல்லாஹ் அதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆடுகளின் அமைப்பை வச்சிருக்கிறாங்க. அடர்த்தியான முடி கொண்ட ஆடுகள், அந்த முடியினால் அந்த ஆடுகள் குளிரை தாங்கிக் கொள்கிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு பிராணிகளையும் அதற்கு ஏற்ற முறையின்படி படைத்திருக்கிறான். அது நம்ம ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நம்ம அதிகமான குளிர் அடிக்கிறது என்று நம்ம கம்பெனி ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். வெளிநாடுகள்ல ஆடு மாடுகள் போடுதான் இல்லை, அதற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அதனுடைய உடலை அமைத்திருக்கிறான். ஒட்டகம் இருக்கிறது எங்க இருக்கு? பாலைவனத்தில் இருக்கு.
அரபு நாடுகள்ல காற்று அடிக்கிற பொழுது வண்டி வாகனங்களோட நிறுத்தி விடுவான், ரோட்ல போகக்கூடாது. ஏன்? வாகனத்தையும் அடிச்சுட்டு போயிடும், நம்மள நிக்க முடியாது. அப்படிப்பட்ட காற்று சுழன்று சுழன்று அடிக்கும் அரபு நாடுகளில். ஆனா அந்த பாலைவனத்தில் கூட ஒட்டகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஏற்றால் போல் அல்லாஹ் அந்த ஒட்டகத்தினுடைய அமைப்பு வைத்திருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் எதையும் தாங்கக்கூடிய சக்தி அற்றவன், இயலாமை உடையவன். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னிடத்தில் கேள்விதான், என்னிடத்தில் கேட்கிற பொழுது நான் தர காத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு மின் ஃபضلி, அல்லாஹ்வுடைய கருணை என்னிடத்தில் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை கேளுங்கள். فإن الله يحب أن يسأل, கேட்கப்படுவதை விரும்புகிறவன் அல்லாஹ். எத்தனை தடவை கேட்டாலும் அல்லாஹ் அதை விரும்புகிறான். ஒரு தடவை இல்லை, இன்னைக்கு பூராவும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே நீங்க கோபப்பட மாட்டான். மனிதனிடத்தில் எத்தனை தடவை கேட்கலாம்? ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், 3வது தடவை கோபப்பட்டு விடுவான். இது மனிதனுடைய இயல்பு. இது ஒரு முறை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேரிச்சம்பழம், அதாவது திராட்சை பழம் சாப்பிடுறாங்க ஒரு கடை வீதியில், நல்ல இனிப்பு. அப்ப அவங்களுக்கு எண்ணம் வந்துச்சு, இந்த பேரிச்சம்பழத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும், அவங்க சாப்பிட்டு மகிழணும், நம்ம சந்தோஷப்படணும். அவங்க சாப்பிடணும், ருசியாக இருக்கிற பழத்தை சாப்பிட்டால் அந்த சந்தோஷம் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அதை எடுத்து வாயில் வைக்கிற பொழுது ஒரு யாசகர் வருகிறார், ஆத்னி ஹதா யா ரசூலுல்லாஹ் இன்னி ஃபகீருன், அந்த பழத்தை என்னத்தில் கொடுத்து விடுங்கள், நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்கிறார். அந்த பழத்தை வாங்கின பழத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பழத்தை கூட வாயில் வைக்கல. அப்ப ஹஜ்ரத் உஸ்மானுக்கு எப்படி இருக்கும், என்னடா அந்த மனுஷன் ரசூலுல்லாஹ் சாப்பிடாம வாங்கிட்டு வந்து இவரு வாங்கிட்டு போயிட்டாரு. மீண்டும் போய் வெளியில போய் அந்த பழத்தை மீண்டும் வாங்கி ஹஜ்ரத் உஸ்மான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வாயில் வைக்கின்ற நேரத்தில் அந்த மனிதர் மீண்டும் வருகிறார். அவருக்கு மீண்டும் இன்னும் தேவை இருக்கிறது. யா ரசூலுல்லாஹ், அந்த பழத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் ஃபகீராக இருக்கிறேன், தேவையுடையவனாக இருக்கிறேன் என்பதாக சொன்னார். அதை கொடுத்துட்டாங்க. அப்பயும் மனசு சங்கடமா போச்சு ஹஜ்ரத் உஸ்மானுக்கு. 3வது தடவையும் கடத்தலுக்கு சென்று அந்த பழத்தை வாங்கி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சாப்பிட போகும்போது அந்த ஏழை வருகிறார், யா ரசூலுல்லாஹ், இன்னும் தேவையுடையவனாக இருக்கிறேன், அந்த பழத்தை எனக்கே கொடுத்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் அபையாவன் அன்த உஸாயில் கேக்குறாங்க, கேள்வி, நீ என்ன வியாபாரியா அல்லது பிச்சைக்காரனா? 3வது தடவை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ பிச்சை எடுக்க வந்திருக்கியா வியாபாரம் செய்ய வந்திருக்கிறியா? என்ன பிச்சை எடுக்கிற ஒருத்தர் கொடுத்தா போயிடுவான், அதை 10 2 தடவை கொடுத்தா போயிடுவான். வியாபாரி தான் அடிக்கடி வந்துட்டே இருப்பான், இந்த சாமா இப்படிப்பட்டது, இந்த பொருள் இப்படிப்பட்டது, இது இந்த ரகத்தை உடையது என்பதாக சொல்லிக் கொண்டே இருப்பான் வியாபாரி. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ வியாபாரியே பிச்சைக்காரனா? அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அப்ப அல்லாஹ்வுடைய ஆயத்தை சூரா வதுஹாவில் ஓதுறோம் அல்லவா, அம்மா ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்ப வரக்கூடியவர்களை யாசர்களை விரட்டாதீர் என்ற ஆயத்தை அப்பதான் இருந்துச்சு. அன்பிற்குரியவர்களே, யாராக இருந்தாலும் மனிதனிடத்திலே ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், 3வது தடவை கேட்டா கோபம் வந்துடும். ஆனால் கோபம் வராத ஒருவன் இருக்கிறான் என்றால் நம்மை படைத்த ரப்பு மட்டும்தான். எத்தனை தடவை கேட்டாலும் சந்தோஷம் அடைகிறவன் நம்மை படைத்த ரப்பு. சொல்லுகிறார்கள், அல்லாஹ் வம்ப பண்ணி கேட்கிறான் பாருங்க, கொடுத்தே ஆகணும், அவனை அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு தேவை இருக்கு அவனுக்கு, அல்லாஹ்ட்ட கேட்கிறான், காலையில கேட்கிறான், மாலையில கேட்கிறான், தொழுது கேட்கிறான், குர்ஆன் ஓதி கேட்கிறான். அன்னைக்கு பூரா ஒரு 1000 தடவை கேட்டிருப்பான். வம்ப பண்ணி நீ கொடுத்தே ஆகணும். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்ஸினீன் சொல்றாங்க. இவனை அல்லாஹ் விரும்புகிறான். ஏய், அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை தான் விரும்புகிறான். மேலும் சொன்னார்கள், யுஹிப்பு அன் யுஸ்அல, கேட்கப்படுவதை விரும்புகிறான் அல்லாஹ். கேட்டுக்கிட்டே இரு, அதை நான் விரும்புகிறேன் என்கிறான் அல்லாஹ்.
வஅஃதலுல் இபாதா, இபாதத்திலேயே மிகச் சிறந்தது எதுவென்றால் இன்திலாருல் ஃபரஜ். அல்லாஹ்ட்ட நீ எது கேட்டியோ அது உனக்கு கிடைத்தே தீரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இரு. அது கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஆனால் நீ பாவத்தை கேட்க கூடாது. அல்லாஹ்ட்ட இந்த பாவம் செய்ய போறேன்னு கேட்க கூடாது. அந்த உறவு முறையை துண்டிக்க போறேன்னு கேட்க கூடாது. இது இல்லாம, இந்த இரண்டும் இல்லாமல் இருக்கும் காலமெல்லாம் உன்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். ஒன்று இப்பவே கிடைக்கும், இல்லை தாமதமாக கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதனுக்கு எப்ப கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். எப்ப கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அல்லாஹ் கொடுப்பான். இப்ப 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கீங்க. ஒரு தந்தைக்கு 3 பிள்ளை, 3 பசங்களும் வண்டி கேட்கறாங்க, 2 வீலர் கேட்கறாங்க. 3 பேர்ல 2 பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டாரு, ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கல. அப்ப அவரு ரொம்ப கோபமா இருக்காரு. 3வது பிள்ளை 2 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு எனக்கே வாங்கி கொடுக்கல அப்படின்னு. ஏன் தந்தை வாங்கி கொடுக்கல? ஒருவருக்கு 20 வயசு வாங்கி கொடுத்துட்டாரு, ஓட்டலாம். இன்னொருக்கு 18 வயசு, அவருக்கு வாங்கி கொடுத்துட்டாரு, அவரும் ஓட்டலாம். இன்னொரு வயசு சின்ன பையன் 15 வயசு, அவனுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. வாங்கி கொடுத்தா பிடிச்சிரும், அல்லது கீழே விழுந்துருவான், ஓட்ட தெரியாது. அப்ப தந்தை செய்தது கரெக்ட். இதே போலதான் அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு எப்போது கொடுக்கணும் என்பதை அவன் விளங்கி வைத்திருக்கிறான். ஆக நீ கேட்டது கிடைக்கும். ஒன்று இப்ப உடனே கொடுத்தாலும் கொடுக்கலாம் அல்லாஹ், இல்லை என்றால் தாமதித்து கொடுக்கலாம். அப்படியும் இல்லை என்றால் கொடுப்பான். உனக்கு வர இருக்கின்ற ஏதாவது ஆபத்தை அந்த நேரத்தில் துஆ தடுக்கும். ஏதாவது ஒரு இடத்துல போற ஆக்சிடென்ட் ஆகிற நேரத்திலே அல்லாஹ் காப்பாற்றுவான். ஒரு வண்டியோட வண்டி மோதுகிற நேரத்தில் அந்நேரத்தில் அல்லாஹ் காப்பாற்றி விடுவான். ஏன்? அந்த துஆ தான் நம்மளை காப்பாற்றும். ஏதோ நாம் செய்த நல்ல அமல் அங்க காப்பாற்றி விட்டே சகோதரர்களே. இல்லை, இந்த இரண்டும் இல்லை. மூன்றாவதாக அல்லாஹ் மறுமையில் உனக்கு நன்மையை அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான். அந்த துஆவுக்காக. துஆ வீண் போகாது. துஆ வீண் போகாது. எத்தனை தடவை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நியத் உறுதி வேணும். உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. நீங்கள் அல்லாஹ்வை துஆ செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் என்ற உறுதி வையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, ஆனால் நான் அல்லாஹ்ட்ட கேட்டு பார்த்துட்டேன், கொடுக்கவும் மாட்டானே அப்படி மட்டும் நீ சொல்லக்கூடாது. ஏன்? அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான். ஆனா அதை விட்டு விடக்கூடாது. துஆவை மட்டும் விட்டுக்கூட. எத்தனை நான் கேட்டுதான் இருக்கேன், வருஷம் போறா கேட்கிறேன், அல்லாஹ் எங்க துஆ ஏற்றுக்கொள்றான், அதை மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்? காரணம் இருக்கும். துஆ ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம் உண்டு. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கஅபாவிலே ஒருவர் கஅபா திரையை பிடித்துக் கொண்டு கதறார், அழுகிறார், கத்துகிறார். எல்லாம் எனக்கு துஆவை கபூல் செய், எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும், எனக்கு துஆவை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இவர் சவுண்ட பார்த்துட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மனசுக்குள்ளே, துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த பொறுப்பு என்னிடம் இருந்திருந்தால் அவன் துஆவை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். அல்லாஹ் கபூலாக்கல அவனுக்கு. இப்ப அல்லாஹ் கேட்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு கதறி கத்தி அழுது துஆ கேட்கிறானே, நீ அவன் துஆ ஏத்துக்கல அப்படின்னு அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் சொல்றான், மூஸாவே எனக்கு தெரியும் அவன் கதறுகிறான், என்னிடத்தில் தான் கேட்கிறான், ஆனால் அவனுடைய உள்ளம் இங்கே இல்லை, என்கிட்ட இல்லை. உள்ளம் இங்கே இல்லை, வெளியில 2 ஆட்டை கட்டி போட்டு வந்திருக்க, ஆடு இருக்கா இல்லையா, எவனை தூக்கி போயிட்டான், அந்த ஆட்டை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்துருச்சு. அங்கேருந்து வராங்க, ஒரே அடிதான், அடிச்சுட்டு அரை விட்டுட்டு கேட்கிறாங்க, ஏய் இந்தப்பா, நீ துஆ கேட்கிறிய, அல்லாஹ் கபூலாக்கலையே தெரியுமா? நீ உன்னுடைய உள்ளத்தை ரப்போடு இணைச்சிருக்கணும். துஆ கேட்கும் போது ரப்போடு இணைக்காம நீ ஆட்டின் பக்கமெல்லாம் கவனம் செலுத்துகிறாய் என்று சொல்லும் போது அவன் ஆச்சரியப்பட்டான். மூஸாவே, உங்களுக்கு நாடு கட்டுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்ட்ட நீ இவ்வளவு கத்தி கதறி கேட்கின்ற போது துஆ அல்லாஹ் கபூலாக்கலையே, ஏன் என்று அல்லாஹ்ட்ட கேட்டேன். அப்ப அல்லாஹ் சொன்னான், நீ அவன் துஆ கேட்கும் போது உள்ள என்கிட்ட இல்லப்பா,
அவன் உள்ளத்தை பூரா ஆட்டு மேல வச்சுட்டான். அதனால தான் துவா கபூல் ஆகலை. சகோதரர்களே, நம்ம இரு கைகளை ஏந்தி துவா கேட்கிறோம், என்ன கேட்கிறோம் என்பது கூட நமக்கு தெரியாது. உள்ளம் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம் தெரியல. அப்ப எப்படி அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வான்? உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கணும். துவா ஒரு இபாதத். இன்னைக்கு இமாம் துவாவுன்னா கையை கூட தூக்குறது இல்லை. இமாம் துவாவுன்னா சில பேர் கையை கூட தூக்குறது இல்லை. அவங்க என்ன அரபில கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நாவால் வந்த துவாவை ஓதுகிறார்கள், அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வான். அதை கேட்டுவிட்டு துவா கேட்டுவிட்டு நீங்க தனியாக கேளுங்க. இன்னைக்கு துவா முடிஞ்ச பிறகு பள்ளியாசத்தை ஆளுக்கான ஜும்மாவில் முக்காவாசி பேர் இல்ல வெளியில போயிடுறாங்க. துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலே. ஏன் அது 4 ரக்காத் சுன்னத்து மக்கள கண்டிப்பான சுன்னத்து தொழுதுட்டு வெளியில போக வேண்டியதானே? எப்ப சலாம் கொடுக்கிற பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் துவா தேவையில்லையா? உலகத்திலே எத்தனை தேவைகள் இருக்கிற சகோதரர், அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கொடுப்பான். கேட்பதில்லை. அவன் கொடுக்க தயார், நம்ம கேட்க தயார் இல்லை. வெளியில போய் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பேசிட்டு இருக்கோம். பேச வரான்னு சொல்லு. சுன்னத் தொழுங்க, துவாவை கேளுங்க. ஏன் விடுறங்க துவா? எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் பள்ளிக்கு? ஏன் பள்ளிக்கு வந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய இந்த இடத்திலே ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹ் கபூலாக்குகிறான் இந்த இடத்திலே. அதனால தான் இன்னும் சொல்ல போனா துவா இகாமத்துக்கும் அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியிலே கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூலாக்குகிறான். இப்போ பாங்கு சொல்லப்பட்ட பிறகு 1/4 மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் டைம் இருக்கு. துவா கேட்கணும். துவாவில் இறங்கணும். இன்னைக்கு வர நம்ம சுன்னத்து கூட தொழுவதில்லை, வெளியில உட்காந்துருக்கோம். சுன்னத் தொழுக நேரம் இருக்குங்க, சுன்னத்து தொழுகுவதில்லை, வெளியில உட்காந்துருக்கோம். அப்புறம் ஒரு துவா கேட்க போறாரு. ஃபர்து தொழுதுன்னு ஓடணும், இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். சுபூர துவா கேட்கிறோம், சலாம் கொடுத்துட்டு ஓடுவார். ஏன் துவா தேவையில்லையா? வாழ்க்கைக்கு துவா ஒரு இபாதத். இபாதத் நினைக்கணும். இப்போ மகரிபுக்கும் அசானுக்கு மத்தியில நேரம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? 10 நிமிஷத்துக்கு முன்னாலே இஃப்தாருடைய நேரம். அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ்விடத்திலே வேண்டுதல் வச்சாங்க, அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். அந்த நேரத்தில் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. வானத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தால் எப்போ வாங்க சொல்லுவாங்க போலான்னு பேசிக்கிட்டு இருக்க முடியல இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய நேரம். அப்ப துவா கேட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நம்முடைய துவாவை. சகோதரர்களே, வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். என் அடியான் கேட்க மாட்டானா? இரவிலே எழுந்திருத்து தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறானே, கேட்கிறானே. கேட்பவர்கள் உண்டா? என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டால் மன்னிப்பு அளிக்கிறேன் என்று அவனை கேட்கிறான், வருகிறான். வியாதியஸ்தர்கள் யாரும் உண்டா? என்னிடத்தில் ஷிஃபா கேட்கிறார்கள், ஆரோக்கியத்தை கேட்கிறார்கள், நான் தருகிறேன். அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி கேட்கிறான். ஆனா நம்ம தயாரா இல்லை கேட்பதற்கு. அந்த நேரத்தில் தான் தூக்க ஷைத்தான் எடுத்திருப்பான். ஷைத்தான் கூட அல்லாஹ் இடத்துல கேட்டு துவா அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டாங்க. ஷைத்தான் யாரு? அல்லாஹ்வுடைய விரோதி. அவன் கேட்ட அல்லாஹ் இடத்துல, எல்லாம் எனக்கு கியாமத் நாள் வரைக்கும் நான் இருக்கணும், எனக்கு உயிரை கொடு, கியாமத் நாள் வரைக்கும் இருக்கணும், என் ரூஹ வாங்க கூடாதுன்னு கேட்டான். அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டானே. இப்ப மனிதருடைய ரூஹ எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசி ரூஹ அவருக்கு தான் வாங்கப்படுது. அதற்கு தான் மலக்குமார்கள். அப்ப அவன் துவாவுக்கு கபூல்னா, ஷைத்தானுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யறானா? நம்ம துவா எல்லாம் கபூல் செய்ய மாட்டான். நிச்சயம் அல்லாஹ் கபூல் செய்வான். ஆனால் அந்த உறுதி இருக்கணும். ஹௌஃபம் வ தமஆ, அச்சமும் இருக்கணும், ஆதரவும் இருக்கணும், ஆசையும் இருக்கணும். அச்சம், அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துவாவை கபூல் செய்வான் என்ற உறுதி மனசில் இருந்தால் நிச்சயமாக எப்போதாவது ஒரு நேரம் கபூலாகணும். இந்த ஜும்மாவுடைய நேரம் இருக்க சாதாரண நேரம் இல்லை. அஸ்ர் வரை டைம் சொல்றாங்க. குத்பாவுடைய நேரத்தில் இமாம் குத்பாவில் இருக்கிற பொழுது துவா கேளுங்க. இகாமத்துக்கும் அதாவது நிற்கும் போது, அதாவது இகாமத் சொல்லும் போது ஒரு மனசுல நினைச்சுங்க, இந்த காலை எனக்கு நிறைவேறணும் என்ற மனசுல நினைச்சால ஹுஃபியன், அதுதான் அல்லாஹ் ஹுஃபியன் சொல்றான். உதவு ரப்பக்கும் தல்லர்ரஹு வ ஹுஃபியன். மனசுல நினைச்சுக்கிட்டாலே போதும், அந்த நேரத்திலே அல்லாஹ் கபூலாக்கிடுவான்.
இப்படி ஜும்மாவுடைய நேரம் மிக பொன்னான நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அஸ்ர் வரை கேட்கக்கூடிய துஆக்கள் ஒரு நேரம் இருக்கிறது. ஒரு நேரம் துஆ கேட்டால் நிச்சயமாக கபூல். எந்த நேரம் எதுன்னு தெரியாத நேரத்தை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். அதனால வெள்ளிக்கிழமை பூரா அல்லாஹ்விடத்திலே நீங்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதி, திக்ர்கள் ஓதி, துஆ செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறார். நேரத்தை வீணடிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற எல்லா நேரமும் பொன்னான நேரம். இந்த நேரங்களை வீணாக்காமல் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற மீது துஆ கேளுங்கள். நாம் ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலே சுன்னத்து தொழுது விட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டு வெளியிலே செல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் உனக்கும் எனக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக என்று கேட்டுக்கொண்டு சிறியவரை நிலைப்படுத்தி விடைபெறுகிறேன்.